படுக்க பாய், உண்றதுக்கு உணவு, போட்டுக்கொள்றது கூட. ரெண்டு கல்லத்தை உடச்சி வச்சிருக்கான், ரெண்டு கையை உடச்சி வச்சிருக்கான், நல்ல கால் உடச்சி வச்சிருக்கான். அவன் செய்யாத ஆயிடுச்சு இல்லையா? கவுளாலே அடிக்கிறேன். என்ன வரங்கம்மான் இந்த புள்ளோட பேக்கு, அந்த புள்ளோட சாப்பா நான் தான் ஒரு இதுதான் பேக்கு. இங்க பாருங்க, பேக்க பாருங்க. ஒரு சிப்பே இல்லடாப்பா, சிப்பே இல்லம்மா. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கரடியனாறு சிவத்த போக்கடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்கின்றோம். இங்கே வந்து ஒரு அக்காவை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கோல் எடுத்து கூப்பிட்டு இருந்தாங்க. தம்பி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, எங்களுக்கு சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்குது, 2 பிள்ளைகள் நாங்கள், எங்களோட கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ என்னென்னு சொன்னால் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு அக்கா, ஒரு குடும்பம், அப்போ 2 பிள்ளைகளும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த முதற்கட்ட உதவிகளை வழங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக உதவி செய்கிறதும் செய்யாததும் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளாகிய உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் அந்த அக்காவோட போய் நேரடியாக பேசலாம். சரி, ஓகே. மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்குது. நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். மேலே இந்த உதவிகள் செய்யும்போது எங்களுக்கு ஒரு பயன்பெற இருக்குது. என்னென்னு சொன்னால் உதவி செய்ய வந்தும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோண்டு உண்மையிலே நாங்களாக தேடி போகிறது கிடையாது. இந்த அக்கா அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டால் மாத்திரம்தான் இப்போ நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். அந்த இடத்திற்கு நாங்கள் போய்கொள்கிறோம். இந்த வகையில் இந்த அக்காவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து எங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கார். அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க, அப்போ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அக்காக்களும் நிறைய நாள் கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்கு நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம். சரி, உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்காவுக்கு தனியே ஒரு வீடே கிடையாது. இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அக்காவோட வீட்டில் தான் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ இது வந்து அவங்களோட அக்காவுடைய வீடு. இந்த அக்காவுக்கு தனியாக வீடே கிடையாது. இந்த அக்காவுக்கு வளவு மட்டும்தான் ஒரு இடத்த கிடக்குதான். அதுவும் எந்த இடம் என்ன மாதிரின்னு தெரியல. எல்லா விடயங்களையும் அங்கே போய் கேட்டு அக்காவோட தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த அக்காவுக்கு வந்து 2 பிள்ளைகள் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போகிறது. இப்போ எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டு போக போகிறோம். திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். இடம் பார்க்குறது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இந்த அக்காட வீட்டை போகிறதுக்கான அந்த வழியை மேலே வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. வடிவாக இருக்குது இடம் எல்லாம். ஒரு பூஞ்சோல் வடிவாக இருக்குது இடம். ஆனால் இது வந்து அந்த அக்காவுடைய வீடு இல்லை, இந்த அக்காட வீடு. இந்த நின்று கொண்டிருக்காங்க அந்த அக்கா. வெயிலுக்குள்ள நிற்காங்கக்கா, அந்த அண்ணலுக்கு போங்க. இந்த வீடு இல்லையா? விலங்கு என்னக்கா? இந்த புள்ளைய நாங்க வெட்டையால தான் போடுறோம். நாங்க எங்களுக்கு படுக்க இடம் இல்லை. எங்களோட அப்பாவை செத்துட்டாரு. இப்போ இது ஆறு வீடு? இது எங்களோட அக்காட வீடு. நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்க? நாங்க வீடு இல்லை எங்களுக்கு. இல்ல அங்கால வீடு நீங்க? அந்த வீடு திருத்தல சாவையில தான் எங்களோட வீட்டை படுக்கிறேன். அங்கே சாப்பிட்றது கூட சோறு கறி இல்லை எங்களுக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அப்ப உங்களோட கணவர் எங்கக்கா? அவரு குடிச்சு போட்டு ஒரு 2 பிள்ளைகளை மணிக்கு அடிச்சு நிறுத்தி தரங்களே. இப்போ நீங்கள் சொன்னாக்கா, இப்போ நீங்கள் தான் வந்து எங்களை வந்து கால் பண்ணி அழைச்சிருந்தீங்க. என்ன சொல்லத்தானே வேணும். இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் தெரியாதானே. இப்போ எல்லாம் நிறைய பிரச்சனை, நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்குது. இப்போ அதையும் தாண்டி தான் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கி கொண்டிருக்கோம். இப்போ நாங்களும் வந்து பரிகாரம் பார்த்து உதவி செய்ய வந்த இடத்த பிறகு வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது. நீங்கள் தான் எங்களை அழைச்சிருந்தீங்க. இப்போ அந்த வகையில் நாங்கள் போகிற இடங்கள்லக்கா கேட்குறது வளமை. அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நாங்கள் வலைத்தளங்களெல்லாம் பதிவிடுவோம். பதிவிட்டு இப்போ உங்களை வந்து எங்களால் வந்து வெளிக்கொண்டு வர தான் முடியும். அதுக்கு பிறகு வர உதவிகளை தான் செய்ய முடியும். இப்போ உதவி சில வேலையில் உதவி கிடைக்கலாம், உதவி கிடைக்காமலும் போகலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு சம்மதம். 2 பிள்ளைகள் இருக்குன்னா 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு 6 மாதம், ஒரு பிள்ளைக்கு 70. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. அதனால பால் வாங்குறது கூட காசு இல்லை, மாப்படி வாங்குறது கூட அது சரியான கஷ்டம். படுக்க பாய் இல்லை. எங்கட அம்மா இல்லாம இந்த ஒன்றும் இல்லை. சரி, இந்த பக்கத்துல நிக்கிற அந்த அக்கா அவங்க எல்லாம் யாரு? அது அவங்க பக்கத்து வீட்டுக்காராங்க. அவங்கள்ட்ட சொல்லி கோல் எடுத்துனாங்க. அவங்ககிட்ட சொல்லி தான் கோல் எடுத்த நீங்க? சரி சரி. இப்ப அக்கா வாங்கல கொஞ்சம் எடுத்து என்ன சொன்னா, இந்த அக்காவினுடைய அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அக்கா வந்து பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க. இந்த அக்கா வந்து எங்களை தொடர்பு கொண்டு இருந்தாங்களா இந்த இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவோம். அக்கா வணக்கம். அக்கா
என்ன சொன்னா இந்த அக்காவினுடைய நிலைமையை பற்றி சொல்லுங்க. இந்த அக்கா வந்து என்ன கஷ்டம் தானே அவங்களுக்கு? அவங்களுக்கு சரியான கஷ்டம். 2 பிள்ளைகள் இருக்கு. அவரு குடிச்சு எந்த நாளும் இவருக்கு அடிக்கிற சாப்பாடு இல்லாம தான் கூடுதலா கிடக்குறவங்க. உங்களுக்கு போடுறது உடுப்பு இல்லாம பக்கத்துல கொடுக்குற உடுப்புல இதைத்தான் போட்டுட்டு பிள்ளைக்கு பால் இல்லாம வெறும் தேத்தண்ணீர் அதில் கொடுக்குறா. சாப்பாடு கொடுக்க வேண்டி கொடுத்தா அதில் தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அப்படித்தானே அவங்க இடமே போகுது. இப்போ இவங்களுக்கு அந்த வாழ்வாதாரமா வந்து இவங்க அந்த சாப்பாடு செலவுகளை வந்து இவங்க என்ன செய்து கொள்றாங்க? இவங்களுக்கு என்ன இப்போ பக்கத்தில் யாரும் உதவியல் செஞ்சா அப்படி தான் இருக்காங்க. அவர் வந்த நாளைக்கு இவங்களுக்கு யாரும் கொடுத்தா அதை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட சரியான கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு பாலும் இல்லை. அதாவது பெரும் தேத்தினியை தான் வச்சு சோறை தான் தீத்துறாங்க அந்த பிள்ளைக்கு. 6 மாசத்து பிள்ளைக்கு பால் வீடு இல்லை. அப்படின்னு இவங்களுக்கு வந்து வளவுகள் வீடு அப்படி எதுவும் இருக்குதா? வீடு உண்டு. அவங்களோட அம்மாக்கள் கட்டி கொடுத்தது கிடக்காங்க. அது முடியல. மேல் கோபிசம் அப்படி ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கொடுத்த இல்லாமல் அவர் வித்து போட்டார். ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. இப்போ இந்த கோபிசம் மட்டத்தில் கிடக்குற வீடு எங்கே இருக்குது? எங்கே கிடக்கு? இந்த பக்கத்தில் கிடக்கு. இந்த பின்னு கிடக்குற வீடா? பின்னுக்கு சொன்ன வீடு என்னக்கா ஒருக்கா பார்த்துட்டு வருமா? இப்போ பிள்ளைங்களா வாங்கலாம். பிள்ளைய கொடுத்து போட்டுவாங்க. எனக்கிட்ட ஒரு ஹெரியும் இல்லை. ஆனாடி இவன் எந்த நாளும் சண்டை பிடிச்சி பிடிச்சி வரான். நான் போறேன். அவ சொல்ற குண்டு இவைக்கு நான் எல்லாம் கொடுத்தனான். இவைக்கு எல்லாம் கொடுத்தனான். ஆனா அவரை குடிச்சு போட்டு அடிச்சு காரையும் உடைக்கிறான், கையும் உடைக்கிறான். இவ கிடக்குறான். இப்ப இந்த தரம் கடை வந்திருக்காமா, இனி போக மாட்டாவான், துப்புரவான், இனி அவ இலையிலாதான் கடல்ல உள்ள பண்ணான் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட தங்கச்சாக்கிட்ட போய் அவங்கதான் என்ன கூப்பிட்டு நான் கூட்டிட்டு வந்தான். இப்ப மகன் என்னக்கு வச்சு பாக்குறதுக்கு என்ன இல்லாது. எனக்கு ஒரு இதுவும் இல்லை பாக்குறதுக்கு வச்சு. நானும் அங்கே பாக்கி சாப்பிட்டு வெளியில அடுப்பு இந்த மகளோட வீடு தான் இது. எனக்கு வீடு இல்லை. அந்த பின்னுக்கு கிடக்குற வீடு தான் கடன் வாங்கி தான் நான் கட்டினா. நிறுவனம் தாரான்னு அவங்களும் தரல. அதனாடியே கட்டின குறையில கடன் வாங்கி கட்டின குறை. அதான் 7 மணிடாமான்னு முடிச்சு கொடுது. 7 மணி சொன்னா நீங்க செஞ்சு கொடுத்தா பார்த்துட்டு இருப்பாவும். வீட்டுக்கு சாப்பாடா, வீட்டு படுக்கையிலா, வீட்டு உடுப்புலாம் உண்டு இல்லை. வைக்கி சும்மா அந்த காலையில அந்த சின்ன பிறந்த பிள்ளைக்கு கூட அவர் சின்ன வெள்ளி தோட்டை தான் போட்டு வந்துடுறேன். இந்த அவங்க தான் அந்த சின்ன அவங்களோட பிள்ளைகள தோட்டை தான் காது அவிஞ்சு அந்த காது ஓட்ட அதில் தடுப்பு போட்டுட்டேன். அப்படி சரியான அடிக்குமா அந்த பிள்ளைடைய ஸ்கூல் பேக்கோட அடி பயத்திலமா நீ ஸ்கூல்ல போய் ஸ்கூலோட கூட்டிட்டு வந்தா அந்த பேக்கு கொடுத்த நிறுவனா அந்த பேக்கு புத்தகமெல்லாம் இந்த கொப்பி எல்லாம் வித்து சாப்பிடுதான். அந்த பாருங்க அந்த பேக்கை தூக்கி வர சொல்லி பாருங்கம்மா. முழுசாக்கில கொடுத்த பேக்கம் தீர்த்த பேக் அந்த மாதிரியான நிலைமையில இருக்காமா. இந்த பாருங்களேன் 95ஆம் ஆண்டு பிறந்தவன் அவ அந்த அளவுக்கு இருக்க வந்து பாருங்களேன். வயசுக்கு அவட வயசுக்கு அவ நாங்க அனுப்பின சாங்கிறதுக்கு அந்த அளவு அவங்களோட அப்பா சேர்த்து சாவுக்கு கூட விடலமானவன். அப்படி எனக்கு நீ இங்க பாருங்க பாருங்கம்மான் இந்த புள்ளோட பேக்கு அந்த புள்ளோட சாப்பா நான் தான் ஒரு இதுதான் பேக்கு. இங்க பாருங்க பேக்க பாருங்க. ஒரு சிப்பே இல்லடாப்பா. சிப்பே இல்லம்மா. இதோட நான் போறேன் அங்க அந்த புள்ளைய ஒரு கணக்கில் எடுக்கு. அந்த புள்ளோட கொப்பி சாமான பாருங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். கொப்பி சாமான் தானம்மா இது. 2ஆம் ஆண்டு படிக்கிற கொப்பி சாமான் தகப்பனம்மா பேக்கு கொடுத்து அப்படிங்குள்ள போல ஒரு பிள்ளைகள் போய் ஒரு பேக்கு அந்த பிள்ளைய கொப்பி சாமான். இந்த பிள்ளை வந்து நேசரியில இருந்து இப்ப 2ஆம் வகுப்பு படிக்குது. அந்த இப்ப 2 வருடங்கள்ல நேசரி எப்படி 3-4 வருடங்களா இந்த பேக்கை தான் பாவிச்சு வருது. இந்த பிள்ளை பாருங்கம்மா இந்த பேக் பாருங்கம்மா. கட்டிமா கடுமா ஆபத்திருக்குன்னா அப்படி அந்த நிலைமையில இருக்குமா. இதுக்கு மேல எனக்கு சொல்லல. எனக்கு ஒரு பிள்ளை நேரத்துடையும் இந்த புள்ள அவன் கொடுமைப்படுத்தி செத்தது ஒரு புள்ள. அப்ப பாருங்க அந்த பிறந்த பிள்ளைக்கு வந்து தோடு குத்தி விட்டுருக்காங்க. அப்ப அதால வந்து தோடு போடாதால அந்த பிள்ளையில காதல் அவிஞ்சு பெரிய ஒரு போடாதால இதை அந்த பச்சை குழந்தை போடுவானா போடாதால இல்ல இந்த போடா அது அந்த காது அந்த இது குத்தி குத்திமா இது சாயமாக இது பித்தளத்தோடனே. ஓமா இந்த பித்தாளைய மனுஷன் அந்த பச்சை குழந்தையை போடுவானா. அந்த பிள்ளைக்கு நான் வாங்கி போட்டேன். நான் போடலாம் பெரிய இந்த ஆணிமா இருக்கு அதை குத்தி குத்தி இஞ்சாருங்களா எவ்வளவு நீட்டா அரிக்குதுன்றது. இது குத்தி குத்தி இங்க பாருங்க சுரேன் இங்க பாருங்களா நையா இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குத்தி குத்தி நீட்டா போயிட்டு அந்த பிள்ளோட காதெல்லாம் அவிஞ்சு போயிட்டுமா.
ஓடிக்கல அப்ப பக்கத்துல இருந்து அந்த அக்காக்கள் வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு தோட்டம் வாங்கி போட்டிருக்காங்க. வாங்கி போடலமா நாங்க கலட்டி வச்ச தோட்டம் அந்த பிள்ளைக்கு சுரேண்டாமணி கலட்டி வச்சவங்க சுரசுலஞ்சி வெள்ளிச்சுரியை போட்டு தோட போட்டியாங்க கொடுத்துருக்காங்க. தங்கச்சிர தோடல இது வெள்ளிச்சுரியை போட்டு ஆனா தோட்டப்பட்டு வச்சிருக்குது. ஓ அதுக்கு கலட்டி வச்ச தோட்டம் தான் அதை போட்டு விட்டுருக்குது. சரி அக்கா என்ன சொன்னா என்ன கஜ வச்சு கொண்டு ஈவாரம் எடுக்குறாமா 10,000 ஈவாரம் எடுத்தா அந்த 10,000 ரோட்ல நிக்கிறதாம். இந்த 5,000 கரைக்கிறதாம். கரைச்சிட்டு போய் அதை குடிச்சு போட்டு வந்தா வீடு இல்லை மகன். அது வீடு வந்து நீங்க ஒரு நேரம் ஐயா நீங்க போனா பாருங்க அது வீடு இல்லை மகன். அது ஒரு ஆடு நாயும் படுக்கையில் அது ஒரு கொட்டி தான் அந்த வீடு. நான் வாங்கி வளவு வாங்கிமான்னு ஒரு கொட்டியில் அடிச்சு சீமந்தெல்லாம் போட்டு கதவெல்லாம் போட்டு தான் கொடுத்து போட்டு சாமானம் கொடுத்து போட்டு அதை வித்தா செய்யும். அதை வித்து இந்த வடியண்ணியும் பிடிச்சி அதில் பிடி வெட்டி வித்து அதில் என்ன இதுகள் போகுது போகணும். அவள் வரட்டு வந்த பிறகு நாங்கள் தானே செய்வோம் சாப்பாடு தானே கொடுப்போம். இதுகளுக்கு திரும்ப போகிறது இனி ஏழாவது மட்டும் நீ நான் வந்திருக்காவும் இனிவே அக்கா வந்து அப்ப அவங்களோட குடும்பத்தை விட்டு வந்திருக்காங்க. அந்த அண்ணா வந்து பண்ண அந்த கொடுமையிலாலதான் அந்த ஸ்கூல்ல நின்ற பிள்ளைய கூட்டி எடுத்துட்டு உடுப்பட வந்து பசிக்க காசு இல்லாம செங்கலடி மட்டும் நின்றுமா மரம் செங்கலடியில நின்று நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். எனக்கண்ணா அந்த வீடை இரண்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு தந்து அது கொஞ்சம் பாருங்க. இது முகத்துல உங்களுக்கு என்ன நடந்தது? அது கையை மறு மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். அந்த கையை உடச்சி வச்சிருக்கான். அந்த கால் உடச்சி வச்சிருக்கான். அவன் செய்யாத ஆக்கின இல்லையா அவன் கவுலாலே அடிக்கிறேன். அந்த பயர் உள்ள பெரிய கம்பி அதெல்லாம் நான் அடிக்கிறேன். என்ன சொல்றதான்னு சொன்னா சொல்றதா நீ எதை நான் வழிகாட்டி உங்க ஆக்கள் கம்மி சொன்னா கூட ஆக்களை சூனியம் செஞ்சு கொண்டு அப்ப பாக்குறேன் இப்ப நான் மட்டும் சீரழிக்கிறோம். நம்மட சகோதரி வீடியோ வழி கொண்டு வந்தா எங்களுக்கு சூனியம் செஞ்சு கொண்டு அப்படி சொல்றோம். அந்த பயத்துல கிடக்குறோம் நம்மட சகோதரத்தாலே நம்மளால நம்மட சகோதரத்தை என்னன்னு சொன்னாக்கா இந்த வீடியோ வந்து நம்முடைய உறவுகள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த வகையில் நம்முடைய உறவுகள்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் எப்படியான உதவிகளை எதிர்பார்க்கீங்க நீங்கள்? எங்களுக்கு அந்த ஆடு வளர்ப்பு அதுகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் உதவி செய்யணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். இந்த 6 மாத பிள்ளைக்கு பால் வட்டி வாங்கி கொடுக்குறதுக்கு படுக்க பாய் இல்லை எங்களுக்கு வீடு இல்லை. அந்த வீட்டை கொஞ்சம் பார்த்து சின்ன பக்கத்துல இருக்கிற அந்த அண்ணா அவங்க எல்லாம் வந்து நின்று இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு இருக்காங்க. அடிப்படை தேவையான ஒரு பொருட்களுமே இல்லையா. இப்போ அந்த அக்கா கேட்குற பொருட்களை கூட பாருங்க. படுக்க பாய், உண்றதுக்கு உணவு, போட்டுக்கொள்றது கூட இதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன் வார்த்தைகளால் எனக்கு சொல்லவே முடியல. சரி உங்க அந்த வீட்டை பார்த்துட்டு வரோமாக்கா வாங்க பார்த்துட்டு கூட்டு அங்கே போங்களே. என்னென்னு சொன்னால் இந்த அக்காவோட வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் வந்து அந்த அக்காவுடைய வீடாம். அந்த அக்கா வந்து அவங்களோட அக்காவோட வீட்டிலாம் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இது வந்து கட்டுன்னு குறையோட அப்படி இருக்குது. அந்த கோபிசம் மட்டத்தோட கோபிசம் அடிக்கிறேன் ஒரு 2.5-3 லட்சம் ரூபாய்க்குள்ளே செலவாகுமென்ட்டு நினைக்கிறேன். எவ்வளோ வருமென்று தெரியல. எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வீடுனாலும் முடிச்சது இருந்தாங்க, ஒரு ரூம்னாலும் முடிச்சது பரவாயில்ல. அங்கே கீழுக்கு மண்ணெண்ணாலும் போட்டுட்டு மேலே ஒரு பக்கம் நான் கோபிசம் அடித்து சும்மா தந்தானே இருந்து கொள்வீங்க. அப்போ எப்படி ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் தேவைப்படுமென்னு நினைக்கிறேன். சரியான ஒரு இது தெரியல. அப்போ அந்த வகையில் உதவி செய்ய முடிஞ்சவங்க கண்டிப்பாக அக்காவுக்கான உதவிகளை செய்யுங்க. இது வந்து உங்களோட வேலை தானாக்கா? இல்லை உங்களோட வேலை தான். உங்களோட பேர்ல இருக்குது? எங்களோட பேர் என்ன தம்பி பேர்ல இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி செய்தாரு? நாங்கள் இருக்கல அது பரவாயில்ல தம்பி ஓமன்வா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட தம்பிகிட்ட கேட்டு நீங்கள் எழுதி எடுங்க. சரியா எழுதி எடுங்க. பார்த்துட்டு உதவிகள் வந்தாக்கா செய்து தரோம். இப்போ நாங்களும் வந்து சரியான ஒரு தகவலை மட்டும் சொல்லலாது. இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு எங்களுக்கே தெரியும் இப்போ உதவி கிடைக்குமா இல்லையான்றது. வந்த வகையில் உதவி கிடைச்சா கொண்டு தாரோம். அப்போ உதவி யாராவது செய்ய முன்வந்தாங்கக்கா உங்களை தெரிவிக்காமக்கா. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவ்வளோ எழுதணும். எழுதினா தான் கூட செய்து தரலாம். அப்போ இன்னொரு ஆள் பேரில் இருக்கிறது இல்லைக்கா நாங்கள் எழுதி செய்து தரலாம். அதில் நாங்கள் படுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. அக்கா வந்து அதில் விட மாட்டாங்க. அந்த வீட்லேயும் போய் படுக்கிறாங்க. அவங்களும் குடும்பக்காராக்கள் 2 பிள்ளைகள் இருக்காதால
இப்போ எங்களுக்கு கஷ்டம் மாதிரி. சரிக்கா வாங்க போவோம். சரி நம்ம அவர்கிட்ட போயிட்டு அந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். மேலே ஒரு பரிதாப நிலை தான். இப்போ பாருங்க கணவர் இருந்தும் இப்போ அவர் என்ன செய்தாங்கன்னு தெரியல. இப்போ அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க அடிக்கிற கொடுமைப்படுத்துறேன்ட்டு சொல்லி. அப்போ அந்த கொடுமை தாங்கிக்க உள்ளே இல்லாமல் அக்கா வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ தனியே வந்து தான் இப்போ ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இருக்காங்க. என்னென்னு சொன்னால் அக்கடை வீட்டை பார்வையிட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவி வழங்கிட்டு போகிறோம். இந்த வகையில் இதில் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது. அப்போ நாங்கள் நம்ம திடீர்னு வந்திருந்தோம். இதை பாருங்க கவலை இருக்குண்டு 15 ரூபாய். என்னென்னு சொன்னால் நாங்கள் திடீர்னு வந்திருந்தோம். இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் தான் கேட்டிருந்தீங்க பிரதானமாக என்ன. அப்போ அந்த வகையில் வந்து உங்களுக்கான முதற்கட்ட உதவி வழங்கிட்டோம் நாங்கள். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு தான் உதவி வழங்குவாங்க. அப்போ நாங்கள் வரும்போதே உங்களுக்கான அந்த உதவியை வழங்கியிருக்கோம். இப்போ இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்கின்ற ஒரு அங்கிள் வந்து இந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க 15,000 ரூபாயை. வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து தம்பி நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் விருப்பப்படுறவங்களே கொடுங்க, கஷ்டத்தை நீங்கள் எங்கே பார்க்கிங்களோ அவங்களே கொடுத்துட்டு வாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஜெர்மனியிலிருந்து இந்த உதவியை செய்த ராஜேஸ்வரன் அங்களுக்கு வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள். அப்போ அந்த வகையில் அக்கா இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இருந்ததுக்கு, எங்களுக்கு உபகரணம் வாங்குறதுக்கு காசு நன்றி, எங்களுக்கு கஷ்டப்பட்டதுக்கு உதவி செய்யறதுக்கு நன்றி. சரி ஓகே. என்னென்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு வந்து பேசுகிறதுக்கு அந்த வார்த்தைகள் வருது இல்லை. சரி ஓகே. உண்மையிலே வந்து இந்த உதவி செய்த ராஜேஸ்வரன் அங்களுக்கு வந்து மிச்சம் கோடான கோடி நன்றி அங்கிள். இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பிள்ளைகளோட வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியை வழங்கியிருக்கோம். பல இன்னல்களையும் பல விமர்சனங்களையும் தாண்டி என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து அன்றாகி சாப்பிட்றதுக்கு கூட உணவு வசதி இல்லை, போட்டுக்கொள்றதுக்கு நல்ல உடுப்பு இல்லை, இப்படி பல பிரச்சனை இருக்குது. இதற்கு சான்றிதழாக வந்து பல அண்ணாக்கள் பல அக்காக்கள் வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து முகம் காட்ட விரும்பலை. வந்த வகையில் நாங்கள் போயிட்டு வரட்டாக்கா. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த உதவி செய்த அந்த அங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க உங்களோட சார்பாக? இவங்களுக்காக இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி இந்த உதவியை செஞ்ச இந்த முகம் தெரியாமலுக்கு இவங்களை இது செய்யாமலுக்கு இந்த உதவியை செஞ்ச அண்ணா மேலும் மேலும் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணும். இதுகளுக்கு இந்த காசை வச்சு இவங்க அன்றாட சிறவுலேருந்து சாப்பாடுலேருந்து பிள்ளைகள் மாப்பிட்டில் வேண்டி கொடுப்பாங்க. இந்த உதவியை செஞ்சவருக்கு இங்கே நன்றி அண்ணா. சரி ஓகே. உண்மையிலே வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க அந்த அங்கிள். உங்களுடைய அந்த நன்றிகள் அவருடைய ப்ளஸ் வந்து கண்டிப்பாக அவரை போய் சேரணும். அது அப்படியான உறவுகள் வந்து நெடுவழி காலம் வாழ்ந்தா அடுத்தடுத்த உதவிகள் செய்வாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரேன். அக்கா வந்து அந்த கதைக்கிறதுக்கு இப்போ அப்படிதானா இல்லை அப்படித்தான் கதை பெருசாக கதையும் இல்லை. எங்கள்கிட்ட வந்து சொல்லி கத்திட்டான். நாங்கள் கோல் எடுத்தோம் உங்களுக்கு பெருசாக கதைக்கிறோம். நாங்கள் பெருசாக கதையிற ஒன்றும் இல்லை. கதைக்க மாட்டாங்க. இந்த அடிச்சத்துல என்ன ஏக்கத்துல ஏரியாது அவைக்கு என்ன ஏரிக்கன்னு தெரியாது. அவன் இப்படித்தான் எங்களோட இப்படித்தான் இருக்காது. பிள்ளைகளை எடுத்து போட்டு நீங்க அப்படி செய்யணும்னு சொன்னா அவங்க பார்க்கணும்னு சொன்னா அவங்க செஞ்சாங்க. நன்றிமாங்க. நாங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றிமாங்க. இந்த அவங்களோட பிள்ளைகளையும் எடுத்து கோடி இருந்தாலும் போட்டு காட்டுங்க. நீங்க பாருங்க அந்த குடும்பம் வந்து பிள்ளைகளை வந்து காட்ட சொல்றாங்க. நாங்க இல்ல காட்டல பிரச்சனை பிள்ளைகள் இருக்கட்டும் காட்டுறேன்னு சொன்னா காட்டுங்க. அந்த 5 மாசத்து பிள்ளைக்குமான் பாடும் இல்லை. வெறும் பச்சை தேத்தனியை அதை கொடுத்துதான் அவளை அந்த பிள்ளைகளை வளர்க்குறாள். அதனாடிமா நீங்க காசு கொடுத்தாக்களுக்கு கோடான கோடி நன்றி கிடைக்குமா. நாங்க மேலும் மேலும் நல்லா இருந்தா தான் சொன்னா இந்த பிள்ளைகள முகத்தை பார்த்து கொள்ளையெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு பரியாம நிலைமை அறிக்குது. நேரடியா வந்து பாருங்க நீங்க பார்க்கும்போது பிள்ளைங்கும் இல்லைக்கா காட்டல. நாங்கள் வீடியோவில் காட்டல. இப்போ என்ன சொல்லி இந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பேசுகிறாங்க இல்லை. அவருக்கு வந்து அந்த ஏக்கம் மாதிரி சாரியாவோ அப்படி உறைஞ்சி போனோம் அப்படி என்னைக்காவோ. சரி ஓகே. நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டாக்கா. போயிட்டு வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? சரி ஓகே அக்கா நாங்கள் போயிட்டு வரட்டா. சரி அண்ணா. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? இல்லை. சரி ஓகே. உண்மையிலே நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அக்காவுக்கு மேலதியான உதவிகள் தேவை. உங்களுக்கும் பார்த்து கொண்டு உங்களுக்கும் தோணும் செய்யலாமா இல்லையாண்டு. அப்படி உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்யணுமாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை முன்வந்து செய்யுங்க. அப்படி இல்லையா உதவி கிடைக்க இந்த வீடியோவை பகிருங்க. நீங்கள் பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட
நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்.